ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் விஜய் சரவணன். ஒரு லாங் வீடியோல உங்கள பார்க்க மறுபடியும் வந்தாச்சு. எஸ். நம்ம சேம் ஃபைலக்கா ட்ரிப்போட கன்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஏற்கனவே 2 தடவ நான் வந்து தனித்தனியா பிளேஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ஒரு 2 இடம் வந்து சுவாரஸ்யமான இடம். ஒண்ணு வந்து ஜூ, இன்னொன்னு வந்து மியூசியம். ரொம்ப சூப்பரான பிளேஸஸ். ஆக்சுவலா ஜூ போகணுங்கிறதுக்காக நாங்க வந்தோம். பட் ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜூல வந்து இன்னைக்கு வந்து என்ட்ரி இல்ல, ரெஸ்ட்ரிக்ட்ன்னு சொல்லிட்டாங்க. பட் குட்டீஸ்க்கு வந்து அந்த வாசல்ல இருந்து கொஞ்சம் விலங்குகள்லாம் நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வண்டி கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. அதனால வந்து ரிவர்ஸ்லயே அப்படி நாங்க வந்துட்டோம். வரும் பொழுதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வாசல் வெளியிலேயே வந்து எங்கள வரவேற்கிறதுக்காக பறவைகள் சூப்பரா வந்து காத்துட்டு இருந்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ கார வந்து அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு, நாங்க கார விட்டு இறங்கி போயிட்டு, அவங்க கிட்ட நின்னு கொஞ்சம் புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டோம். அவங்களும் வந்து அழகா போஸ் குடுத்தாங்க. இதுதான் வந்து நிழற்குடை. அதாவது பயணிகள் நிழற்குடைன்னு சொல்லுவோம்ல, ஊர்லலாம் அந்த மாரி நெறைய இந்த மாரி ஸ்டாப்ஸ்லாம் இருந்தது. ரிலாக்ஸ் பண்ணி நம்ம உட்காந்துக்கலாம். அந்த 2 பொந்து மாரி இருக்குல்ல, குகை. இந்த குகையில வந்து மான்கள்லாம் தங்கியிருந்தது. ஸோ நாங்க போகும்பொழுது அந்த மான்கள் எல்லாமே வெளியில வந்தாங்க. அவங்களோடயும் ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. பட் நான் அத இதுல ஷேர் பண்ணல. ஸோ இப்போ நம்ம அடுத்தபடியா எங்க போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மியூசியம் வந்தாச்சு. அருங்காட்சியகம். அதாவது மியூசியம் சொன்னாலே நமக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் வரும். ஏன்னா, பழங்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணாங்க. மியூசியம் உள்ள போன உடனே நம்மள அப்படியே வந்து அந்த ஓல்டன் ஸ்டேஜுக்கு வந்து கூட்டிட்டு போயிடும் இல்லையா? ஸோ இது உள்ள குவைத்துல வந்து எந்த மாதிரியான திங்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஆனா வந்து கார் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த பார்க்கிங் ஷெட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா காரை வந்து நாங்க வந்து பார்க் பண்ணிட்டு பொடி நடையா நடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. எங்க போனாலும் ஃபேமிலியா கை கோர்த்துட்டு ஜாலியா நடந்து போறதே அது ஒரு சுகம் தானே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு வந்து நமக்கு இந்த மியூசியம் இன்னைக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப ஹாப்பியா நாங்கள் வந்து காரை வந்து இங்கே வந்து பார்க் பண்ணிட்டோம். நல்ல வேலை இந்த இடத்துல வேற எந்த காரும் இல்லை. சூப்பராக வந்து ஷேடு கீழே கார் வந்து நின்றுடுச்சு. இப்போ சந்தோஷமா நாங்கள் என்ன பண்ண போறோம்னா உள்ள போக போறோம். நாங்கள் போனதுக்கப்புறம் இன்னொரு கார் வந்துச்சுல. எஸ். ஸோ அப்படி உள்ள போறோமா. ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா ஹில்லில் ஏறுற மாதிரி இருந்தது. கேட்ல இருந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 minutes வாக்கபிள். அப்படி ஒரு மலை மேல ஏறுற மாதிரி ஒரு ஃபீலிங். பட் இதே இது கொஞ்சம் வின்டர் சீசன்ல வந்திருந்தா இன்னும் சூப்பரா பிளசண்டா இருந்திருக்கும். எனிஹவ் டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு இல்லை. மார்ச் எண்டு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல. ஸோ வந்தாச்சு. ஆக்சுவலா இந்த ஒரு வீடு மாதிரி தெரியுதுல்ல, இதுதான் மியூசியம். இது யார் வீடுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ஆட்சி பண்ண கிங் ஷேக் ஜாபர் அவர்களுடைய வீடாம். அவருடைய நினைவாக வந்து இந்த இடத்துல வந்து மியூசியம் வச்சிருக்கிறாங்க உங்க வீட்டுல. ரொம்ப சூப்பரா இருந்தது. இதெல்லாம் வந்து தொல்லியல்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நம்ம வந்து ஊர்ல எல்லாம் சொல்லுவோமே கீழடியில இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான இடங்கள். பட் அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட்ங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி செயின் போட்டிருந்தது. ஸோ அதனால அங்கே எங்கேயும் நாங்கள் இறங்கலை. சும்மா ஜஸ்ட் பிக்ஸ் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த மியூசியம் உள்ள போறோம். நம்ம ஆக்சுவலா வந்து குட்டீஸ் எல்லாம் நம்ம பசங்கள் எல்லாம் இந்த மாதிரி மியூசியம் கூட்டு போறதுனால அவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, முந்த காலத்துல அங்க என்ன மாதிரி பொருட்கள் வந்து யூஸ் பண்ணாங்க, என்ன ஆயுதங்கள் யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரியான கருவிகள், இப்படி பல வகையான விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதுதான் மொத்தம் அந்த ஃபைலாக்கா ஐலண்டுடைய வரைபடம். இப்போ நம்ம இருக்கிறோமே இப்போ ஃபைலாக்கா. ஸோ அதனுடைய வரைபடம் இதுதான். பார்த்தீங்களா, பழைய கப்பல் எல்லாமே அவங்க பயன்படுத்தி எல்லா பொருட்களையுமே வந்து அவங்க புகைப்படமாக மாட்டியிருந்தாங்க எல்லா ரூம்லேயுமே. ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் ஒரு 4-5 ரூம் இருந்தது. எல்லா ரூம்லேயும் இந்த மாதிரி பிக்சர்ஸ் இருந்தது. நான் எல்லாத்தையும் கண்டினியூஸாக என்ன பண்ணிட்டேன்னா பிக்சர் மாதிரி எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோவும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஒவ்வொன்றையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. பிக்சரே உங்களுக்கு சூப்பராக வந்து சொல்லி கொடுக்குது. அவங்க எந்த மாதிரியான போட் யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரியான தொழில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து பண்ணினாங்க அப்படிங்கிறது. இது எல்லாம் உலோகங்கள் இல்லையா. ஸோ எல்லாமே டீட்டெயிலாக சூப்பராக நாணயங்கள் எல்லாமே கேப்சர் பண்ணி அழகாக வந்து டீசெண்டாக அவங்கள வந்து ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ எல்லாத்தையும் நான் ஒன்று விடாமல் வந்து உங்களுக்காக வந்து வீடியோ எடுத்துட்டேன்.
இப்ப பாத்தீங்கன்னா, மேல வந்து படிக்கட்டு மாரி இருந்தது. ஸோ நம்ம ஊர்லலாம் பாத்தீங்கன்னா, பரனுக்கு போவோமே அந்த மாரி. ஆனா பட் வந்து என்ன ஆச்சுன்னா, டெர்ரஸ் வந்து க்ளோஸ் ஓப்பன் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஸோ படி வரைக்கும் ஏறிட்டு இறங்கி வந்து வந்ததுக்கு நினைவா அங்கலாம் நின்னு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, குட்டீஸ்க்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஏன்னா வந்து கிங்கோடைய வீட்டுக்குள்ள நம்ம வந்து போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமை இல்லையா? ஸோ வாசல்ல நின்னு மெமரிக்காக நாங்க எல்லாருமே ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. இப்ப அடுத்தபடியா என்ன பண்ணணும்? இந்த மியூசியம் சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு நாங்க பார்த்தோம். ரொம்ப அழகான இடங்கள் ஆக்சுவலா. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது கடல். ஓகே. ஆனா பட் அந்த சைட்லாம் போக முடியல. ஸோ வந்து நம்ம இருக்கிறது தீவு. இந்த தீவ சுத்தி தண்ணி தான் தெரியும். ஸோ அதனால எங்க போனாலும் நம்மள சுத்தி அந்த கடற்கரை, அந்த மணல், வாசம், காத்து எல்லாம் ப்ளசன்ட்டா இருந்தது. ஸோ இப்ப நம்ம மியூசியம் பார்த்தாச்சு. அடுத்தபடியா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு மியூசியத்துக்கு ஒரு பாய் சொல்லிட்டு, அப்படியே நாங்க வந்து வெளியில வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டோம். ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நடக்கணும்னு சொல்லிட்டு நடந்து வந்தாச்சு. இப்ப அடுத்தபடியா என்ன பண்றது? லேக் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லஞ்ச் சாப்ட்டுறலாம் அப்படின்னு சொல்லி, இதே இடத்திலேயே உட்காந்து லஞ்சும் வந்து சாப்பிடலான்னு பிளான் பண்ணி, வீட்ல இருந்து கொண்டு வந்த பாய் அதான் காரு தானே நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம். அதனால நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. சூப்பரான ஒயிட் ரைஸ், லெமன் ரைஸ், தொக்கு, தயிர் சாதம், சிப்ஸு, ஜூஸு என்னென்ன எடுத்துட்டு போணுமோ எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு, அடுத்து இந்த இடத்துக்கு போக போறோம். அத அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். சரியா? ஸோ நீங்க குவைத்ல இருந்தீங்கன்னா, இப்படிப்பட்ட இடத்த கரெக்ட்டா மிஸ் பண்ணாம ஒரு தடவையா போய் பார்த்துருங்க. இதெல்லாம் நம்ம லைஃப்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோ